சார் ஹியூண்டாய் கிரெட்டாவை பற்றி சொல்லுங்கள் சார். கிரெட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே வந்து மோஸ்ட் செல்லர் வண்டி கிரெட்டா மட்டும் தான். கிரெட்டாவை பொறுத்த வரைக்கும் டிமாண்டான வெஹிக்கிளும் கிரெட்டா மட்டுமே. ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னா கிரெட்டாவோட கிரேஸ் வந்து எப்பயுமே கம்மியானதில்ல. 2000 உங்களுக்கு 15ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஒரு 10 இயர்ஸாக வந்து மார்க்கெட்டில் லீடிங் கிரெட்டா மட்டும்தான். கிரெட்டா பீட் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய செக்மெண்ட் இருந்தாலும் கிரெட்டாவோட பையர்ஸ் வந்து கிரெட்டா மட்டுமே எடுக்கிறாங்க சார். இப்போ இந்த காரில் அப்படி விரும்பி எடுக்கிற அளவுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குதுங்க சார்? கிரெட்டாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோர் கம்ஃபர்டபுள், உங்களுக்கு வந்து பவர் வைஸ், கம்ஃபர்ட் வைஸ், அடுத்து வந்து ப்ரைஸ் வைஸ் எல்லாமே மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபியூச்சர் வைஸும் உங்களுக்கு ரிச்சாகவே இருக்கும் உங்களுக்கு. சார் இப்போ இதில் வந்து ஃபியூவல் ஆப்ஷன், டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குதுங்க சார்? இது இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் இன்ஜின் கொடுக்குறாங்க. 1.5 நேச்சுரல் ஆஸ்பிரல் பெட்ரோல் இன்ஜினும் வருது, 1.5 உங்களுக்கு டீசல் இன்ஜினும் வருது, 1.5 பெட்ரோல் டர்போ இன்ஜினுமே கொடுக்குறாங்க. அதில் 3 இன்ஜின் ஆப்ஷன். டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 4 டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. பெட்ரோல்லயே உங்களுக்கு 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். ஐவிடி டிரான்ஸ்மிஷனும் ஆட்டோமேட்டிக், அடுத்து டிசிடி டர்போல கொடுக்குறாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லேயே டீசல்ல வந்து ஏடி டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆட்டோமேட்டிக்கான டிரான்ஸ்மிஷனும் 1 மேனுவலுக்கான டிரான்ஸ்மிஷனும் வந்துடும். ஓகேங்க சார். இப்போ டிரான்ஸ்மிஷன் ஃபியூவல் ஆப்ஷனை பொறுத்து மைலேஜ் எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் தருதுங்க சார் இந்த கார்? நீங்கள் பெட்ரோல் போகிறீங்க, பெட்ரோல் செக்மெண்ட் பண்ணால் ஆவரேஜ் கஸ்டமரோட மைலேஜ் வந்து 16 தான். உங்களுக்கு பைபாஸில் வந்து 18 வரைக்கும் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் போகும்போது பார்த்தீங்கன்னா ஓவரால் மைலேஜ் வந்து 16 தான் வரும் ஐபிடியில், பெட்ரோலில். அதுவே நீங்கள் டிசிடி போகிறீங்க அப்படின்னா பவர் வைஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த கீர் லேகிங் எதுவுமே தெரியாது டிசிடியில். உங்களுக்கு பவர் செக்மெண்ட்டு எனக்கு ரொம்ப எனக்கு பவர் பேஸ்டாக வெஹிக்கிள் வேணும்னா நீங்கள் டிசிடி டர்போவில் போகலாம். அது போக நீங்கள் மேக்ஸிமம் மேக்ஸிமம் மைலேஜ் ஒரு 15 to 16 தான் வரும் ஆன் த வேல பைபாஸில். அதுவே டீசல் செக்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா 22 வரைக்குமே கஸ்டமரோட ரெக்கமெண்ட் இப்போ வரைக்குமே. இப்போ ஏன்னா ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா இன்னொருத்தர் 22 மைலேஜ் வரும்னு சொல்லி எடுத்துவீங்களா இருக்காங்க. 22 மைலேஜ் வரும். அதுவே ஆட்டோமேட்டிக் போகிறீங்க அப்படின்னா 18 வரைக்கும் உங்களுக்கு ஒரு மைலேஜ். இந்த வெஹிக்கிளில் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு பேஸ் வேரியண்ட்டில் பெட்ரோல் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரி ஃபீச்சர் இருக்குது சார்? டாப் வேரியண்ட்லாம் போகிறப்ப என்ன மாதிரியான ஃபீச்சர் இருக்குது? பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ கொடுத்துறாங்க, ரியர் ஏசி வென்ட்டுக்குன்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. பேஸ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில் பேஸ் வேரியண்ட்லேயே கிடச்சிருது. டாப் எண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து வென்டிலேட்டர் சீட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு அடாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, 360 கேமரா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, இன்பில்ட்டா ஜிபிஎஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, போஸ் ஸ்பீக்கர்ஸ், கீலெஸ் என்ட்ரி, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ் மார்க்கெட்ல எல்லா இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிருக்கோம். ஓகே சார். இப்போ ஆன் ரோடுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு பெட்ரோலினுடைய பேஸ் வேரியண்ட்லேருந்து டீசலினுடைய டாப் வேரியண்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுங்க சார்? ஸ்டார்டிங் உங்களுக்கு பெட்ரோலில் உங்களுக்கு 14 ஆரம்பிச்சு டீசல் டாப் எண்ட் ஆட்டோமேட்டிக் போறீங்கன்னா 25 வரைக்குமே இருக்கு. இந்த வேரியண்ட்டுக்கான இது மாறும் உங்களுக்கு. சார் இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ இருக்கும் சார்? டீசல் எடுக்கிறோம்னா ஆவரேஜ் மேக்ஸிமம் ஒரு உங்களுக்கு கிரெட்டா செக்மெண்ட் போகிற வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வந்து ஒரு 7,000 to 8,000 வரும் பெட்ரோலுக்கு. டீசலுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 வரும் உங்களுக்கு.